Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஆர் பார்ட் ஆஃப் த நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற இந்த டீம் வந்து நம்மளோட ரைசினா டயலாக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் யார் இருக்காங்க, என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1992 இந்த கோஆபரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நார்டிக் இந்த சென்ஸ் நார்டிக் கண்ட்ரீஸ், அதாவது ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன் அண்ட் டென்மார்க். சரிங்களா? ஸோ டோட்டலி நார்டிக்லேருந்து 5 பேர், ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன் அண்ட் டென்மார்க் இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்து என்ன இருக்குது, பால்டிக் அப்படிங்கிற இந்த நேஷன்ஸ், எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா. ஓகேங்களா? எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா இந்த 3 கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ டோட்டலி 8 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவானியா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறது 1992 இருந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது, the Papa payload is part of which mission அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது தான் இந்த பாப்பா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த பாப்பா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த பேலோட் அப்படிங்கிறது எதுக்குன்னா நேம்லேயே இருக்குது. ஸோ நமக்கு ஆதித்யா L1 ஒரு பேக்கேஜ் தான், ஐ மீன் பேலோடு தான். சரிங்களா? ஸோ இது என்ன ஸ்டடி பண்ண போகுது அப்படின்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற CME அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டடி பண்ண போகுது. சரிங்களா? ஸோ கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸில் என்ன இருக்கும்னா பிளாஸ்மா அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாஸ்மா அப்படிங்கிற அதோட பேர்லேயே வந்து வச்சுருக்காங்க, பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ கரெக்டாக ஆன்சர் ஆதித்யா L1. அடுத்தது, சரகேசி ரெகுலேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்ட் எப்போ பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னா 2021. சரகேசி ரூல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 2022 ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸில் சில மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். சரகேசி ஆக்ட் அப்படிங்கிறது 2021, ரூல்ஸ் அப்படிங்கிறது 2022. ஓகேவா? ஸோ அடுத்தது, which IIT has launched India's largest drone pilot training facility அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரோன் பைலட் ட்ரைனிங் அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு அப்படின்னா IIT கவுஹாத்தியில் தான் வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ டேரக்ட் கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின், who has been appointed as the new vigilance commissioner in the Central Vigilance Commission அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் ஆல்ரெடி ஒரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படிங்கிறவர் இருக்காங்க. PK ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவர் தான் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர். அதுக்கப்புறம் 2 பேர் விஜிலன்ஸ் கமிஷனர்ஸாக இருப்பாங்க. அதில் 1 வேக்கண்டாக இருந்துச்சு. அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா AS ராஜீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அரவிந்த் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இன்னொரு விஜிலன்ஸ் கமிஷனராக இருக்கார். ஸோ 1+2 அப்படிங்கிற அந்த ஒரு அந்த 1+2 அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸில் தான் இருக்காங்க. 1 அப்படிங்கிற யாருன்னா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் PK ஸ்ரீவஸ்தவா, பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்னு சொல்கிறோம். +2 விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் யாருன்னா 1 அரவிந்த் குமார் ஆல்ரெடி இருக்கவர், AS ராஜீவ் இப்போ அப்பாயிண்ட் ஆனவர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த 5 கொஸ்டின்ஸ். நாளைக்கு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.